இன்னும் பொங்கல் பரிசு வாங்கலையா? டோக்கன் தேதியை மிஸ் பண்ணிட்டீங்களா? ஐயோ, 3000 ரூபாயும் கரும்பும் போச்சேன்னு கவலைப்படாதீங்க. தமிழக அரசு விடுபட்டவர்களுக்கும் பரிசு கிடைக்க ஒரு சூப்பரான ஏற்பாட்டை செஞ்சிருக்கு. பொங்கல் பரிசு தொகுப்பு இதுவரை வாங்காதவங்க என்ன செய்யணும்? எப்படி ஈஸியா வாங்கலாம்? வாங்க பார்க்கலாம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவுப்படி அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழுக்கரும்பு, வேட்டி, சேலை மற்றும் 3000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுக்காக வீட்டுக்கே வந்து டோக்கன் கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை அந்த டோக்கன்ல போட்டிருந்தா தேதியில உங்களால போக முடியல அல்லது நீங்க ஊர்ல இல்லைன்னா பயப்பட வேண்டாம். நீங்க எப்போ போனாலும் உங்க ரேஷன் கடைக்கு போகலாம். விடுபட்டவர்கள் தங்கள் ரேஷன் கார்டை எடுத்துக்கொண்டு நேராக கடைக்கு போய் கடை ஊழியர்களிடம் கேட்டாலே போதும். உங்க கார்டு நம்பரை செக் பண்ணிட்டு உங்களுக்கான பரிசு தொகுப்பையும் பணத்தையும் உடனே கொடுத்துடுவாங்க. பொங்கல் அன்னைக்கு, அதாவது ஜனவரி 14 வரைக்கும் கடைகளில் விநியோகம் நடக்கும். கடைசி நேரத்தில் கூட்டம் அதிகமாகும்னு நினைக்கிறவங்க இப்பவே போய் வாங்கிடுங்க. இந்த திட்டத்துக்காக தமிழக அரசு பல கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கு. ஆரம்பத்தில் 5000 ரூபாய்னு பேச்சு அடிபட்டாலும் நிதி நிலைமை காரணமா 3000 ரூபாயாக முடிவு பண்ணாங்க. ஆனாலும் முந்திரி, திராட்சை, நெய், ஏலக்காய்னு ஒரு முழுமையான பொங்கல் தொகுப்பு உங்க கைக்கு வரப்போகுது. 2,22,00,000 குடும்பங்களுக்கு இது போய் சேருது. ஸோ டோக்கன் இல்லை, தேதி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க. இப்பவே பையை எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு கிளம்புங்க.